ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காலேஜை நீங்கள் எடுக்கலாமா, இதில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றிலாம் இந்த பற்றியில் வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் 19 கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகிறப்பவே இதுவும் வந்து ஃபில் ஆகிடுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல சைனாக வந்து பார்க்கலாம். ஏன்னா சென்னை சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்என் இருந்தது, சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போது டீம்டு யூனிவர்சிட்டி பண்ணி கீழே வந்துருச்சு. அதாவது சிவநாடார் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து கவுன்சிலிங்க்கு வராது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் வந்து ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து லயோலா, ஐசிஏஎம் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாய்ராம் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து போயிட்டுருக்கு. மெயினாக வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அங்கே சென்னை சைடு வந்து ஃபில் ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்தது வந்து ஆர்இசி தான் வந்து ஃபில் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் எந்தெந்த கோர்சஸில் எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. பட் கோர் பிரான்ச்சஸில் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் வந்து மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணுறப்போ ஓகே, அந்தளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் உள்ள போக முடியும். பட் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அது வந்து சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான். இப்போது இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து காலேஜஸும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் அப்படியே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே ஈஸியாக போயிட்டுருக்கு. ஒரு ரொம்ப ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் அது அப்படியே போயிட்டுருக்கு. பட் இந்த 4 வருஷம் கழிச்சா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் எனிஹவ் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்க பேரை காப்பாற்றுறதுக்காகவாது ஓரளவுக்கு அது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு ட்ரைனிங், இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு நல்ல கோர்ஸாவது உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நீங்கள் பெருசாக பிளேஸ்மெண்ட்டுக்கு கவலைப்படுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ கோர்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அடுத்து இசிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி இருக்குது, அடுத்தது ஏஐஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இருக்குது, அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள், அடுத்தது வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், நெக்ஸ்ட் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இத்தனை கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுமே வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க கூட்டிகிட்டு வர்ற கம்பெனிஸ் வந்து நிறையா பேர்த்த வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ப்ராசஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 171 தான் வந்து மினிமம் கட் ஆஃப். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசியில் ஒரு 160 அந்த ரேஞ்சில் வந்து மினிமம் கட் ஆஃப் இருக்குது. அப்போது ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய அந்த க்ரீமி லேயர்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நல்ல ஹை கட் ஆஃப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே போகிறாங்க. அப்படிங்கிறனால ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து வர்ற கம்பெனிஸுமே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே வர்றப்பவே வந்து ஒரு மினிமம் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 12th வந்து 80% இருக்கணும், 10th 80% இருக்கணும், 8 CGPA இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நிறையா மாணவர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஆன் கேம்பஸ்க்கே நிறையா வருவாங்க. இப்போது ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க எங்கள் காலேஜ்லேயே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களால் அங்கே அதுக்காக வந்து ஒரு ஹெச்ஆர்ஸ் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நிறையா பேர் வருவாங்க. நிறையா ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இத்தனை மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க, அத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க. ரெண்டாவது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னை சைடே ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து நடத்துவாங்க.
அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறனால அவங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து மினிமம் எல்லா கோர்ஸுக்குமே மினிமம் 1 லேக்கு கீழே எந்த கோர்ஸுக்குமே வந்து ஃபீஸ் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 27,500 வந்து NBA அக்ரெடிட்டட் கோர்ஸாக இருந்தால் வரும். இல்லைன்னா ஒரு 25,000 வரும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் தங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் வந்து மினிமம் 1 லேக் மேலே தான் இருக்குமே தவிர அதை விட கீழே வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ நல்ல காலேஜ் தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு சில காலேஜஸில் வந்து ஃபீஸ் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து கேம்பஸ் பெரிய கேம்பஸ் தான். ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து கன்வென்ஷனலாக எல்லா காலேஜ்லையுமே லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது Tier 1 இன்ஸ்டியூஷன்ஸ், Tier 2 இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எந்த வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து இதை விட நல்ல காலேஜஸ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிடைக்குமான்னு பாருங்கள். ஸோ இல்லை அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் சைடில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். இல்லை மதுரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நோன் காலேஜஸ் கிடைக்குமான்னு பாருங்கள். அப்படி இல்லைங்கிறப்போ இதை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும். பட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 190 கட் ஆஃப் இருந்தால் தான் நீங்கள் REC வந்து சூஸ் பண்ண முடியும். பட் மற்ற கோர்சஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 170, இந்த தடவை கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால ஒரு 170, 165 அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதையும் வந்து ஒரு சாய்ஸாக வச்சுக்கிறதுல கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒரு நல்ல காலேஜில் நம்ம ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறக்காக நீங்கள் RECயை வந்து சூஸ் பண்ணலாம். இது என்ன பர்சனல் ஒப்பீனியன். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ன யாரும் தெரியாது, அவங்க எனக்கு பெய்டு ப்ரொமோஷனும் கொடுக்கல. ஸோ என்னோட அனாலிசிஸில் இந்த காலேஜ் ஒரு ஒன் ஆஃப் த குட் காலேஜ் அப்படிங்கிறனால சொல்கிறேன். ஸோ தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகே நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.